उत्पलावतके दिव्ये विमाने पुष्करेक्षणं शौरिराजमहं वन्दे सदा सर्वांग சுந்தரம். சோழ நாட்டு திருத்தலங்களை ஒவ்வொன்றாக நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். அதில் தற்போது நாம் வந்திருப்பது 18வதான திவ்யதேசம் திருக்கண்ணபுரம் என்கிற மிக உயர்ந்த ஒரு க்ஷேத்திரம். கிருஷ்ண க்ஷேத்திரங்கள் 5 என்று கீழே தெரிவித்திருந்தேன். திருக்கண்ணபுரம், திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணங்குடி, கபிஸ்தலம், திருக்கோவலூர் என்ற 5 இடங்களில் கண்ணன் இன்றும் நமக்காக இருந்து காட்சி அளிக்கிறார். அந்த 5க்குள் ஒன்றுதான் இந்த திருக்கண்ணபுரம் என்கிற திவ்யதேசமும். இது இருக்கும் இடமே கிருஷ்ணாரண்யம், கண்ணனுடைய காடு என்று வழங்கப்படுகிறது. இந்த இடத்துக்கு தண்டகாரண்யம் என்று மற்றொரு பெயரும் வழங்கப்படுகிறது. இந்த திவ்யதேசம் இருப்பது நன்னிலத்திலிருந்து நாகப்பட்டினம் நோக்கி நாம் பிரயாணித்தோம் என்றால் அந்த சாலையிலேயே இந்த திவ்யதேசத்தையும் நாம் தரிசித்து கொள்ளலாம். திருக்கண்ணபுரம் என்று கண்ணனுடைய பெயராலேயே இது வழங்கப்படுகிறது. இந்த ஸ்தலத்தினுடைய மகாத்மியத்தை பாத்ம புராணத்தில் சூத பௌராணிகர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் எடுத்து உரைக்கிறார். அந்த ரிஷிகள், சிஷ்யர்களான ரிஷிகள் கேட்கிறார்கள், நமக்கெல்லாம் மிக எளிமையாக மோட்சமளிக்கக்கூடிய பகவான் யார்? யாரை பற்றினோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு அவர் முக்தியை அளிப்பார் என்று கேட்க, அதற்காகத்தான் இந்த ஊரினுடைய பெருமையை தெரிவிக்கிறார் இந்த எம்பெருமான். திருக்கண்ணபுரத்திலே பெருமானுக்கு சௌரி பெருமாள், நீலமேக பெருமாள் என்று திருநாமம். இந்த பெருமான்தான் தன்னுடைய திருவடிகளை யாரெல்லாம் பற்றுகிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே மோக்ஷம் என்கிற உயர்ந்த பூமியை கொடுக்கக்கூடியவர். சரண்ய முகுந்தன் என்று பகவானுக்கு பெயர் தெரிவிப்பார்கள். சரண்யர்கள், அவனையே சரணமாக பற்றக்கூடியவர்கள் நம்மை போன்ற பக்தர்கள். அவர்களுக்கெல்லாம் முகுந்தன், பொதுவாக நாம் கேள்விப்பட்ட பேர் தானே முகுந்தன். முகுந்தன் என்று சொன்னால் மு என்கிற எழுத்து மோக்ஷத்தை குறிக்கும், கு என்கிற எழுத்து பூமி, இடம் என்பதை குறிக்கும், த என்றால் கொடுக்கிறார், ததாதி என்று பொருள். அப்ப முகுந்தன் என்றால் மோக்ஷத்துக்கான பூமியையே வழங்கக்கூடியவர், அப்ப வைகுந்தத்தையே நமக்கு அருளக்கூடியவர் என்று பொருள். அப்பேற்பட்ட எம்பெருமான் தான் இந்த திவ்யதேசத்திலே தான் இருந்து நமக்கு சேவை சாதிக்கிறார். பகவான் எப்படி வந்து சேர்ந்தார்? இந்த திருத்தலத்தினுடைய ஸ்தல வரலாறு என்ன, புராணம் என்னன்னு பார்ப்போம். சூத பௌராணிகர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொல்லத் தொடங்குகிறார். முன்னொரு காலத்தில் வசு என்று ஒரு அரசன் இருந்தான். அவன் மிகவும் சக்திசாலி. ஆகாசத்தில் பறந்து செல்லும் அளவுக்கு அவனுக்கு சக்தி இருந்தது. அதனால் உபரிச்சர வசு என்று அவனுக்கு பெயர் சொல்லுகிறார்கள். உபரி என்றால் மேலே, ஆகாசத்தில் என்று பொருள். சரம் என்றால் செல்லுவது. உபரிச்சர வசு, ஆகாசத்தில் செல்லும் வல்லமை படைத்தவனான வசு என்கிற ஒரு அரசன். அவன் எவ்வளவு பலசாலி என்றால், அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் யுத்தம் நடக்கும்போது ஒரு முறை தேவர்கள் தோற்கும் நிலையில் இருந்தார்கள். அப்போது இவனை வந்து அழைத்து இவனுடைய உதவியை நாடி, இவர் செய்த யுத்தத்தால் தான் தேவர்களே யுத்தத்தில் ஜெயித்தார்களாம். அப்பேற்பட்ட வீரம், பெருமை, பலம் அனைத்தும் பொருந்தியவராக இந்த உபரிச்சரவசு இருந்தார். அந்த அரசன் ஒரு முறை தன்னுடைய படையோடு பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது இந்த கிருஷ்ணாரண்யம், திருக்கண்ணபுரம் க்ஷேத்திரம் இருக்கிறதே, இந்த இடத்துக்கு வந்தபோது தன்னுடைய தாகம் தீர்த்து கொள்வதற்காக இங்கு சில நேரம் நிற்கலாம் என்று முடிவெடுத்தார்கள். அப்ப இந்த இடத்தை சுத்தி பார்த்தால் எங்கு பார்த்தாலும் சாமை கதிர்கள், இப்படி ஒல்லியா உயரமா வளர்ந்து வளர்ந்து இருக்கும் சாமை கதிர்கள் என்று தெரிவிப்பார்கள். அது முளைத்தது போல் இருந்தது. இது என்ன இடைஞ்சலா இருக்கு, தண்ணீர் குடிக்க முடியவில்லை, அதனால இதையெல்லாம் அறுத்து தள்ளிவிட்டு இங்கு இருக்கிற தண்ணீரை நாம் குடிக்கலாம் என்று அரசன் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அது உடனே தன்னுடைய படை வீரர்கள் எல்லாம் கையில கத்தியை எடுத்து கொண்டு வெட்ட போனார்கள். ஆனால் உண்மையில் அது ஒன்று சாமை கதிர்கள் கிடையாது. அந்த இடத்தில் பல ஆயிரக்கணக்கான ரிஷிகள் பகவானை தியானம் செய்து நின்று கொண்டிருந்தார்களாம். அவர்கள்
தங்கள் உடலை பேணுவது கிடையாது. எப்போதும் தவத்திலேயே இருக்கிறார்கள், பகவானுடைய சிந்தனையிலேயே இருக்கிறார்கள். ஆத்மாவின் நலனை பார்க்கிறார்களே தவிர உடலுக்கு நலனை அவர்கள் பேணுவதே கிடையாது. ரிஷிகள் முனிவர்கள்னு சொன்னாலே உடனே உடல் ரொம்ப மெலிந்து தானே நமக்கு மனசுக்கு வருகிறது. அதை போல அந்த ரிஷிகளெல்லாம் மெலிந்து சாமை கதுகிற போல ஒசரோசரமாக இருந்தார்களாம். அவர்கள் மனிதர்கள் என்று தெரிந்து கொள்ளாமல் இந்த அரசன் ஆணையிட்டபடி படை வீரர்கள் வெட்டப் போனார்கள். உடனே அந்த ரிஷிகள் எல்லாரும் பகவானிடத்திலே பிரார்த்திக்க, பகவான் ஒரு சின்ன பாலகனாக 16 வயசு இளைஞனாக அந்த இடத்திலே தோன்றினான். ஷௌரி என்கிற பெயரோடு பகவான் அவதரித்து அங்கிருந்த படை அனைத்தையும் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே அனைவரையும் அழித்து முடித்து விட்டான். தன்னுடைய பக்தர்களிடத்தில் ஒருவர் தவறாக நடந்து கொள்ள முயற்சித்தால் எவ்வளவு கோபம் வரும் பகவானுக்கு. அந்த கோபத்தோடு சௌரி பெருமாள் அந்த படை அனைத்தையும் அழித்தார். உபரிச்சரவசு பார்த்தான், நமக்கு இந்த குழந்தை எம்மாற்றம், நாம் பெரிய அசுரர்களையே வீழ்த்தினவன், இந்த குழந்தை ஒரு பொருட்டா என்கிற கர்வத்தோடு பகவானோடு யுத்தத்துக்கு வந்தார். எத்தனை அஸ்திரங்களை பிரயோகித்தாலும் பகவானை வெல்ல முடியவில்லை. கடைசியில் அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லி நாராயணாஸ்திரம் என்கிற உயர்ந்த அஸ்திரத்தையும் பிரயோகித்து பார்த்தார். அது நேர போய் சௌரி பெருமாளுடைய திருவடிகளிலே விழுந்து மறைந்து போய்விட்டது. அதை பார்த்த பிறகுதான் புரிந்து கொண்டான், ஓ, வந்த குழந்தை சாதாரண யாரோ பாலகன் கிடையாது, பகவானே வந்து தன்னுடைய பக்தர்களை ரட்சித்திருக்கிறான் போலிருக்கிறது. நாம் தான் தவறு செய்து விட்டோம். இருப்பவர்கள் முனிவர்கள்னு தெரியாமல் சாமைக்கதர்கள் என்று நினைத்து வெட்டி சாய்க்க சொல்லிவிட்டோம். தவறை உணர்ந்தான். நேர பகவானுடைய திருவடிகளிலே விழுந்து, பெருமானே என்னை மன்னித்து விட வேண்டும் என்று பிரார்த்திக்க, அப்ப பகவான் தெரிவிக்கிறார், கவலைப்படாதே, நான் இந்த இடத்தில்தான் பல ஆண்டுகளாக இருந்து வருகிறேன். என்னுடைய பக்தர்கள் இந்த முனிவர்களை ரட்சிப்பதற்காக உத்பலாவதகம் என்கிற விமானத்தோடு கூட இங்குதான் இருந்து வருகிறேன். அதனால் உன்னையும் நீ இந்த இடத்துல தரிசனத்தை கண்டிருக்கிறாய், உன்னை மன்னித்தேன் என்று பகவான் அவனுக்கு வரம் கொடுத்திருக்கிறார். உத்பலாவதகம் என்று சொன்னால் ரொம்ப அழகான ஒரு பொருள். இந்த ஊரனுடைய விமானத்துக்கு உத்பலாவதக விமானம்னு பெயர். தொடக்கத்தில் ஒரு ஸ்லோகம் அடியேன் சொன்னேனே, உத்பலாவதகே திவ்யே விமானே புஷ்கரேக்ஷணம். உத்பலாவதகம்ங்கிற அழகான விமானம், அந்த விமானத்துக்கு கீழத்தான் பகவான் இருக்கிறார். எப்படிப்பட்டவர்? புஷ்கரேக்ஷணம், தாமரை போன்ற கண்களை உடையவர். சௌரிராஜம் அகம் வந்தே, சௌரிராஜன் என்று அந்த பெருமானுக்கு திருநாமம் ஏற்பட்டது. சதா சர்வாங்க சுந்தரம், எப்போதும் எல்லா அவயவங்களிலும் ஒவ்வொரு பகுதியாக இந்த பெருமானுக்கு திருமேனி அவ்வளவு அழகாக இருக்கும். அதனால சர்வாங்க சுந்தரம் என்று இவரை பற்றின தியான ஸ்லோகம் தெரிவிக்கப்படுகிறது. அப்படி பகவான் இந்த இடத்துல காட்சி அளிக்கிறார். உத்பலம், பலம் பலம்னு சொன்னால் இந்த மாமிச உடல் என்று பொருள். உத்பலர்கள் என்று சொன்னால் இந்த உடலில் ஆசை இல்லாமல் ஆத்மாவிடத்திலே கருத்து வைத்தவர்களான ரிஷிகள், ஞானிகள், பக்தர்கள் யாரெல்லாம் அப்படி இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆவதகம், ரட்சிப்பவராக பகவான் இருக்கிறார் அல்லவா. உடலை விட்டு ஆத்மாவினுடைய நன்மையை யோசிக்கக்கூடியவர்களை ரட்சிப்பவர் பகவான். அதனால உத்பலாவதகம் என்று இந்த விமானத்துக்கு பெயர் ஏற்பட்டது. இந்த விமானத்தின் அடியில் தான் நான் இங்கு இருக்கிறேன், நீ எனக்கு கைங்கரியங்களை செய்து நீ செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் தேடிக்கொள்வாய் என்று பகவான் உபரிச்சரவசுக்கு சொல்ல, அவர்தான் விஸ்வகர்மாவை கொண்டு இங்கு ஒரு அழகான கோவில், ரொம்ப பெரிய கோவில், பல மதில் சுவர்களோடு கூட திருக்கண்ணபுரத்திலே கட்டி வைத்தாராம். அப்போது அவர் பிரார்த்திக்கிறார், இப்ப எப்படி எனக்கு காட்சி அளித்தாயோ இதே போல என்றென்றும் பக்தர்களுக்கு அர்ச்சாவதாரமாக காட்சி அளிக்க வேண்டும் என்று. அதற்கு இணங்க பகவான் இன்றளவும் இந்த கோவிலிலே கோவில் கொண்டு காட்சி அளிக்கிறார். இதுதான் இந்த பெருமான் இங்கு வந்து சேர்ந்த வரலாறு. உள்ள மூலவரை சேவித்தோம்னால் அவருக்கு எப்படி காட்சி அளித்தாரோ அப்படியே இன்றும் நின்று கொண்டிருக்கிறார். மூலவருக்கு நீலமேக பெருமாள் என்று திருநாமம். நின்ற திருக்கோலத்திலே கிழக்கு நோக்கின திருமுக மண்டலத்தோடு பகவான் நின்று கொண்டிருக்கிறார். மேல் 2 கைகளாலே சங்க சக்கரங்களை பிடித்து கொண்டிருக்கிறார். சக்கரம் பிரயோக சக்கரம், வெறுமனே பிடித்து கொண்டிருக்காமல் சக்கரத்தை பிரயோகிக்கும் நிலையில் இப்படி திருப்பி பிடித்திருப்பார் பகவான் பிரயோக சக்கரமாக. வலது கை
கீழ்ப்பக்கத்திலே வரதஹஸ்தம் தன்னுடைய திருவடிகளை காட்டிக்கொண்டு பகவான் இருக்கிறார். இடது கையை தன்னுடைய இடுப்புக்கு கீழே கட்டிஹஸ்தமாக வைத்து கொண்டிருக்கிறார். இதுதான் மூலவர். அவருக்கு 2 பக்கங்களிலே 2 நாச்சிமார்கள் உயர்ந்த ஸ்ரீதேவி தாயாரும் பூதேவி தாயாரும் நின்ற திருக்கோலத்திலே காட்சி அளிக்கிறார்கள். பகவானுக்கு நீலமேகப் பெருமாள். மேகம் எப்படி கொடுப்பதற்கு தண்ணீர் இருப்பதாலே வள்ளல் தன்மையால கருத்து இருக்குமோ அதே போல பகவானுக்கு வள்ளல் தன்மைக்கு குறைவே கிடையாது, அருளுக்கு குறைவே கிடையாது, கருணைக்கு குறைவே கிடையாது. அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற கருணை அனைத்தும் அவர் திருமேனியில கருப்பா வெளிப்படுகிறதாம். அகத்தில் உள்ளது முகத்தில் தெரியும்னு சொல்லுவார்கள் அல்லவா? பகவானுடைய அகத்தில் இருக்கக்கூடிய கருணைதான் அவருடைய திருமேனியிலே கருமையாக வெளிப்படுகிறது. அதனால் இந்த பெருமானுடைய திருமேனியை சேவித்தாலே எப்பேற்பட்ட கருணாமூர்த்தியாக பகவான் இருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அது மூலவர். புண்டரீக விஷாலாட்சம் சரச்சந்திர நிபானனம் நீலாத்ரிமிவ திஷ்டந்தம் நீலமேகம் அகம் பஜே என்று இந்த பெருமான பத்தின ஸ்லோகம். சரச்சந்திர நிபானனம், அழகான திருமுக மண்டலம் பகவானுக்கு. சரத்ருத்துவில் சந்திரன் எப்படி அழகா வட்டமா ஒரு ஒளி பெருக்கி கொண்டு இருப்பாரோ அதை போன்ற திருமுக மண்டலத்தை உடையவர். புண்டரீக விஷாலாட்சம், தாமரை போன்ற அழகான பெரிய நீண்ட கண்களை உடையவர். சரச்சந்திர நிபானனம் நீலாத்ரிமிவ திஷ்டந்தம், ஒரு பெரிய மலை, கருப்பு மலை நின்றால் எப்படி இருக்குமோ அதை போல நிற்கக்கூடிய நீலமேகம் அகம் பஜே, அந்த பெருமானை நான் வணங்குகிறேன் என்று இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது. இது மூலவர சேவித்து கொண்டோம். உற்சவரை சேவித்தோம் என்றால் உற்சவருக்கு சௌரிராஜ பெருமாள், சௌரி பெருமாள் என்று பெயர் சொல்லப்படுகிறது. மூலவரை போலவே தான். ஒரு கையில பிரயோக சக்கரம், மற்றொரு கையில சங்கத்தை பிடிச்சிருக்கார். ஆனா வலது திருக்கை மட்டும் தானஹஸ்தமாக வைத்திருக்கிறார். இந்த பெருமானையே வாமனமூர்த்தியாகவும் ஆழ்வார்கள் பாடுகிறார்கள். அதனாலேயும் தானஹஸ்தம். மற்றொன்று உபரிச்சரவசூன்னு ராஜா சொன்னேனே, அவனுடைய மகளை திருக்கல்யாணம் பகவானே செய்து கொள்ளுகிறார். என்ன கதைன்னு மேலே பார்க்கலாம். அந்த உபரிச்சரவசு மகள் பத்மினி என்கிற பெண், அந்த பத்மினியை திருக்கல்யாணம் செய்து கொள்ளும் போது தானம் வாங்கணுமே, கன்னிகா தானம். தகப்பனார் தானம் பண்ணி கொடுக்கிறார், அந்த மாப்பிள்ளை அந்த பெண்ணை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? அதனால தானஹஸ்தத்தோடு அந்த கல்யாணம் செய்து கொள்வதற்கு தயாராக பகவான் இருக்கிறார். இடது கையை தன்னுடைய இடுப்புக்கு கீழே கட்டிஹஸ்தமாக பகவான் வைத்து கொண்டிருக்கிறார். 4 தாயார்கள் அவரை சுத்தி இருக்கிறார்கள். ஸ்ரீதேவி தாயார், பூதேவி தாயார், ஆண்டாள், அதே போல பத்மினி என்கிற தாயார், உபரிச்சரவசுவனுடைய மகள்னு சொன்னேனே அந்த பத்மினி என்கிற தாயார், இவர்கள் அனைவரும் இருக்கிறார்கள். தனிக்கோவிலில் சேவித்தோம் என்றால் இந்த ஊர் தாயாருக்கு கண்ணபுர நாயகி தாயார் என்று திருநாமம். அமர்ந்த திருக்கோலத்திலே தாமரைகளை ஏந்தி கொண்டு மூலவர் உற்சவர் இருவருமாக கண்ணபுர நாயகி தாயாரும் அழகாக காட்சி அளிக்கிறார். அவள் தனிக்கோவில் நாச்சியார். பகவானுக்கு கூடவே இருப்பவர்கள் 4 நாச்சிமார்கள், பிராட்டிமார்கள். தனியாக இருந்து நம்முடைய குற்றம் குறைகள் கஷ்டங்களையெல்லாம் கேட்டுக்கொண்டு நமக்கு அனுகிரகிப்பதற்காகவே கண்ணபுர நாயகி தாயாரும் இந்த கோவிலிலே எழுந்தருளி இருக்கிறார். இது இந்த கோவிலுக்கு பகவான் வந்து சேர்ந்த வரலாறு. மூலமூர்த்தியை சேவித்து கொண்டோம். இன்னும் பல சிறப்பம்சங்கள் இந்த கோவிலுக்கு உள்ளன. என்ன என்று ஒவ்வொன்றாக பார்ப்போம்.